வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கு உண்டான ஹால் டிக்கெட் வெளி வந்திருக்குது. அதை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, உங்களோட ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு, அப்புறம் டிஎன்பிசி அப்ளை பண்ணும்போது, குரூப் 4 அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் பிடிஎஃப் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி விண்ணப்பைன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இருந்தாலே போதும். அப்ளிகேஷன் ஐடி தெரியாட்டாலும் நம்ம ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும். உங்களுக்கு தமிழில் இருக்குது. மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் மாற்றுறா இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே இங்கிலீஷ்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ ரிஜிஸ்டர் யூசர் லாகின் சொல்லி இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். தமிழில் வேணுனாலும் தமிழில் கிளிக் பண்ணி அந்த உள்நுழைங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் டிஎன்பிசி அப்ளை பண்ணும்போது என்ன ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை வந்து அதில் என்ட்ரு பண்ணி கீழே வர கேப்சாவை டைப் பண்ணி கீழே சமர்ப்பிங்கிறது கொடுக்கணும். ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு தெரியாதவங்க எப்படி பாஸ்வேர்டை எப்படி ஃபர்கட் பண்ணி எப்படி ஐடி பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அதில் உங்களை அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகிட்டு லாஸ்ட்டில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட குரூப் 4 அப்ளிகேஷன் ஐடி கேட்கும். அது கீழே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கும். இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சுனாலே உங்களோட ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஐடி தெரியாதவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஐடி எப்படி பார்க்குறங்கிறத நான் சொல்கிறேன். முன்னாடி பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஷ்போர்ட் இருக்குதும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இல்லைனா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 2025 இந்த வருஷத்தில் வந்து குரூப் 4 அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிருக்க டீட்டெயில் வந்து அதில் ஷோ ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பருங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2025 இருக்குது. அதில் குரூப் 4ங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து அந்த அப்ளிகேஷன் ஐடிங்கிறது 2570 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். இன்னொரு ஆப்ஷனில் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி ஷோ ஆகும். கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிங்களோ குரூப் 4ங்கிற ஆப்ஷன் இதில் என்ன அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருக்குறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட்டில் உங்களோட எக்ஸாம் சென்டரு, உங்களோட ஃபோட்டோ, இந்த டீட்டெயிலாம் இருக்கும். எல்லாமே அதில் வர்ற டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போகும்போது உங்களோட ஐடி ப்ரூஃப், ஹால் டிக்கெட் ஒரு காப்பி, ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது ஒன்று ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க. அதே மாதிரி பிளாக் கலர் பென்னும் கொண்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் பிளாக்கில் தான் அங்கே மார்க் பண்ண போகிறீங்க. ஸோ பிளாக் கலரு பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. இதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூலை 12 சனிக்கிழமை. எப்போயுமே எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. இந்த டைம் குரூப் 4 வந்து சனிக்கிழமை வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் ஜூலை 12 எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம டெஸ்ட் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் யூஸ் பார்க்குமோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.